சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. நாம் எல்லோரும் தேர்தலை சந்தித்து இருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தல் முடியும், எம்எல்ஏக்கள் வருவார்கள். எம்எல்ஏக்கு எல்லாரும் சேர்ந்து 13வது மாநில முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள். என்னை இங்கே திருப்பூரிலே கட்சி நிற்க வைத்திருக்கின்றது. செங்கல்பட்டு என்பது சரித்திர புகழ்வாய்ந்த ஒரு மாவட்டமாக தெரிகிறது. அதை நாம் பின்னாளில் பார்ப்போம். நம்மிடம் கருத்தியல் இருக்கிறது, கருத்துக்கள் இருக்கின்றது. அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். எப்படி கொண்டு செல்ல போகின்றோம் அதுதான் முக்கியம். நாம் பலமானவர்கள் எதிர்த்து போராட வேண்டியிருக்கின்றார். மணி மாஃபியா, மீடியா, பத்திரிகையை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. பணத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கின்றது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி குண்டங்களை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டங்களின் மத்தியிலே நாம் கருத்தை சொல்ல வேண்டும். நமது கருத்து ஆயுதம்தான் இறுதியிலே வெல்லும். ஆயுத புரட்சி வெல்லாது, பண புரட்சி வெல்லாது, மிரட்டல் புரட்சி வெல்லாது, எந்த புரட்சி வெல்லாது. நமது கருத்தியல் புரட்சி வெல்லும். அதற்காக நாங்கள் சீமான் அவர்கள் ஒரு அருமையான கருத்தியலை உருவாக்கி நண்பர்களே, நாம் போரிடுவது கூட்டணியோடு, கூட்டணி இல்லாமல் தனித்து போரிடுகிறோம். தேர்தலில் நிற்கின்றோம். நாம் சொல்வது திராவிட கட்சிகள் இதுவரை ஆண்டுவிட்டன. ஒரு திராவிட கட்சி ஆளும், இன்னொரு திராவிட கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். திரும்பி தேர்தல் வரும், கட்சிகள் மாறும், கட்சிகள் மாறும், காட்சிகள் அப்படியே தான் இருக்கும். இந்த ஆட்சியிலே சலித்து போன மக்கள், விரக்தியான மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியாக, ஆற்றலாக நாம் வளர்ந்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிறோம். அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த சக்தி நமக்கு விடுதலைக்கு உதவி செய்யும். எனவே இந்த கட்சியை நாம் நேசிப்போம் என்று நினைக்கும் தருணத்தில் அவர்கள் நம்பிக்கைக்காக நாம் கூட்டணியின்றி தனித்து போராட வேண்டியிருக்கும். அதனால் தான் தேர்தலிலே தனித்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே எந்த திராவிட கட்சிகளை வேண்டாம் என்று சொல்லி மக்கள் மாற்று சக்தி எதிர்பார்க்கின்றார்களோ அந்த நேரத்தில் நாம் அதே திராவிட கட்சியில் கூட்டணி வைத்தால் அது மாற்றமாக இருக்காது, ஏமாற்றமாக இருக்கும். எனவே நாம் மக்கள் நம்பிக்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், தற்காலிக தோல்விக்கு பயந்து நான் நிரந்தர வெற்றியை பறி கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு இறுதி வெற்றி லட்சியம், அதில் நாங்கள் வெற்றி அடைவோம். இதுதான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். நண்பர்களே, நாம் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டின் நலத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மலைகள் மாநாடு, மலைகளை காப்பாற்ற, நாட்டின் நலம். நீர் மகாநாடு, நீர் நாட்டின் பலம், அதற்காக போராடுகிறோம். கடலமா மகாநாடு, அதற்காக போராடுகிறோம், நாட்டின் பலம். வேளாண்மை மாநாடு, அதற்காக போராடுகிறோம், நாட்டின் பலம். ஆடு மாடுகள் கால்நடை மாநாடு, அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். எனவே நாட்டின் பலத்தைக்காக போராடி கொண்டிருக்கும் கட்சி நாம் இந்தியாவில் இருப்பதென்றால், தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். அதே போல நாட்டு மக்களுக்கும் நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். விவசாயிகளுக்காக, மீனவர்களுக்காக, நெசவாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, மாணவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஆலை தொழிலாளர்களுக்காக, அரசு தொழிலாளர்களுக்காக, எல்லாவற்றையும் விட துப்புரவு தொழிலாளர்களுக்காக, இப்படி அனைத்து வகை
சமுதாய பகுதிகளுக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நாட்டு மக்களுக்கும் போராடுகின்றோம், நாட்டிற்கும் போராடுகிறோம். இதையும் நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும். நமது பிரச்சாரத்திலே இதையெல்லாம் நினைத்து இப்பொழுது துண்டறிக்கை கொடுத்தார்கள், சிறப்பாக இருக்கிறது. இதை நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது 2023 ஐயா பிரதமர் அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கினார். நாரி சக்தி வந்தன் அதிநியம், பெண்களுக்காக ஒரு ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் கொடுப்பதற்காக ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். அதிலே அவர்கள் பெயர் வாங்கியிருக்கிறார்கள். இந்த சட்டம் எப்படி உருவானது என்பதை நாம் சற்று பின்னோக்கி பார்த்தால் அது ஒரு மிக சிறப்பான செய்தி நமக்கு கிடைக்கும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால், சுதந்திரம் அடைவதற்கு பின்னால் 2 பகுதி தான் இருக்கிறது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் முதல் சட்ட அமைச்சராக இருக்கும் போது இந்த பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். மனித விலங்குகளாக நடத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை சமுதாயத்தில். எனவே அவர்களுக்கு ஒரு விடிவாளத்தை தேட வேண்டும் என்ற நோக்கிலே நேருவிடம் பேசுகிறார். அன்றைய பிரதமர் நேருவிடம் பேசுகிறார். நீங்கள் செய்யுங்கன்னு சொல்றார் நேரு. அதன் பை இன்று கொள்வில் இந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வருகிறார். அதிலே பெண்களுக்கு திருமண உரிமை, விவாகரத்து உரிமை, சொத்து உரிமை, பாகம் அனைத்தும் அதிலே எழுதி நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்துகின்றார். போராட்டம் வெடிக்கிறது. பாராளுமன்றத்திற்கு உள்ளாயும் போராட்டம் கிடைக்கிறது, பாராளுமன்றத்திற்கு வெளியேயும் போராட்டம் கிடைக்கிறது. உள்ளே போராடுவது காங்கிரஸ் எம்பிக்கள் தான் போராடுகிறார்கள். இந்த சட்டம் வரக்கூடாது, இந்து மதத்திற்கு விரோதம் என்று உள்ளே போராடுகிறார்கள். வெளியே பெண்கள் போராடுகிறார்கள். எந்த பெண்களுக்காக அம்பேத்கர் போராட்டம் நல்லது செய்ய வேண்டும் நினைத்தால் அந்த பெண்கள் வெளியே போராடுகிறார்கள். இந்து மதத்தை வைக்க வந்து விட்டார் அம்பேத்கர். எங்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டாம், சொத்து உரிமை வேணாம், திருமண உரிமை வேணாம், விவாகரத்து உரிமை, என்னென்ன சொன்னாலும் எல்லாத்தையும் சட்டம் செய்ய. எனவே அது தோல்வி அடைகிறது, அந்த மசோதா தோல்வி அடைகிறது. அப்பொழுது அந்த அம்பேத்கர் அவர்கள் பார்த்தார்கள். நேரிடம் சொன்னார், நீ கொடுத்த உறுதிமொழியில் பின்வாங்கி விட்டாய். எனவே இந்த சட்டமந்திரி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று 1951 செப்டம்பர் 27 ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்திருந்தார். அதற்கு பிறகு தேர்தல் வந்தது. பல நாடாளுமன்றங்கள் வந்தன. 11ஆவது லோக்சபா வருகிறது. அப்பொழுது தேவகவுடா பிரதமராக இருக்கின்றார். திருப்பி அவர்கள் யோசிக்கின்றார்கள், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு உரிமை இல்லை, அதில் அவர்களுக்கு பங்கு இல்லை. எனவே இந்த பெண்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திருப்பி அதே இருக்கார். இப்ப இது 50 வருடங்கள் கழித்து ஆரம்பிக்கிறார்கள். 1950 கொண்டு வந்தது. திருப்பி 1996 50 வருடம் கடந்து விட்டது. திருப்பி ஆரம்பிக்கிறார். 96 கொண்டு வந்தோம்னா நாங்கள் தான் கேட்டோம், பெண்களுக்கு கொண்டு வருகிறீர்கள், 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் கேட்ட கேள்வி, எந்த பெண்கள்? இந்த எலைட் உமன் என்று சொல்லக்கூடிய அதிகாரமிக்க பெண்களுக்கு, அரசியல் செல்வாக்குமிக்க பெண்களுக்கு, செல்வவளம் பொருந்திய மக்களுக்கு, பெண்களுக்கு, அவர்களுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் நாங்கள் அந்த சட்டத்தை நிராகரித்தோம். தோல்வி அடைந்தது. திருப்பி 98 வந்தது. அவரது வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரி ஆனார்கள். திருப்பி 99 வந்தது. திருப்பி தோற்கடிக்கப்பட்டது. எங்களுடைய தேவை எந்த பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கின்ற அதுவும் சப்போர்ட்டார்கள். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. 99 படிக்கிறது, தோல்வி அடைகிறது. திருப்பி மன்மோகன் சிங் வருகின்றார். 2004, 2009 இப்படியாக கழிந்துவிட்டது. அப்பொழுதும் நாங்கள் அதை நிராகரித்து கொண்டோம். முடியாது. பெண்கள் அனைத்திற்கும் கொடுது, ஆண்களுக்கு எப்படி கொடுக்கின்றாலும் அப்படியே பண்ணும். ஏனென்றால் அவருடைய திட்டமே அது சரி, திட்டமே
பெண்களை கொண்டு நிரப்புவது, பெண்கள் என்ற பெயரில் நாடாளுமன்றத்தை நிரப்புவது, இதுதான் நம்முடைய புலி. இப்படியாக அந்த சட்டத்தை 2023 செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதிலே 33% பெண்களுக்கு உண்டு, அதிலே சப்போர்ட்டாக உண்டு என்று நிரப்புகிறார். ஆனால் அது உடனே நிறைவேறாது. 2029 லோக்சபா தேர்தலில் தான் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டாரு. ஏன்னா ஒரு சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. நான் எதற்காக இந்த கதையை சொல்கின்றேன் என்றால், இத்தனை காலம் போராடியது, 75 வருட காலம் போராட்டம், 6 லோக்சபாக்கள் போராட்டம், 4 பிரதம மந்திரிகள் போராட்டம். எதற்காக என்றால் 33% பெண்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டம். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்து போட்டார், பெண்களுக்கு 50% அள்ளி வழங்கிவிட்டார். இதை நாம் பெண்களிடம் சொல்வோம். இன்று சட்டசபையில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? 12 பெண்கள் இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக 6 திமுகவினர், 3 அண்ணா திமுகவினர், 2 பிஜேபியினர், 1 காங்கிரஸ், மொத்தம் 12 பேர்கள் இருக்கின்றார்கள். சற்று நினைத்து பாருங்கள், நாம் தமிழர் கட்சியின் பார்முலா படி அவர்கள் செய்திருந்தால் இந்த சட்டசபையிலே 117 பெண்கள் இருந்திருப்பார்கள். அந்த நல்வாய்ப்பை தவறிவிடுகிறார்கள். இதை நாம் பெண்களிடம் சொல்வோம். பெண்களை நேசிக்கும் ஒரு கட்சி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, பெண்களுக்கு சமத்துவம் சுதந்திரம் கொடுக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நாம் பெண்களிடம் சொல்வோம், அனைவரிடமும் சொல்வோம். இன்று திமுக இருக்கின்றது, அவர்கள் கட்சியிலே இன்னும் ஒரு பெண் கூட முதல்வராக முடியவில்லை. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒருவர் கூட பெண் முதல்வர் வரவில்லை. ஒருவேளை எப்படி வருவதென்றால், அந்த குடும்பத்தை சார்ந்த சகோதரி கனிமொழி இருக்கின்றார், நம்ம சேர்ந்து வேலை செய்யணும், ராஜ்யசபா இருக்கணும். அப்படி ஒருவேளை அங்கே அவர்களை முதல்வராக்கவில்லை என்றால் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன், நேரடியாக எங்களிடம் பாருங்கள், அண்ணன் சீமான் உங்களை முதல்வராக்கி விடுவார். இது கட்சி உறுதியாக சொல்லுங்கள். எங்களிடம் வேட்பாளர் இல்லாமல் இல்லை, இருக்கின்றார்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தருகிறோம். இன்னும் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் சகோதரி கனிமொழி அவர்கள் அதில் ஆக முடியாது. இங்கே வாருங்கள், வருகின்ற தேர்தலிலே நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். அதுக்கு புறம் இருக்கட்டும். அடுத்து நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இடபிள்யூஎஸ், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு சட்டத்தை கண்டுபிடித்தார்கள். 2019 கண்டுபிடித்தார்கள். அந்த சட்டம் என்ன சொல்கின்றதுன்னா, எக்கனாமிக்கலி பேக்வர்ட், சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொண்டு அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை கொண்டு வருகிறார்கள். அதிலே ஒரு மனிதனுக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் நீ ஏழை. நீ வேலை வாய்ப்பிலும் கல்வித்துறையிலும் 10% இடஒதுக்கீடை பெறலாம். 5 ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட், விவசாயம் பண்ணியிருந்தால் நீ ஏழை. நீ இந்த 10% அனுபவித்துக் கொள்ளலாம். அடுத்து, நகரத்தில் 1000 சதுரடி வீடு இருந்தால் நீ ஏழை. இந்த 10% அனுபவித்துக் கொள்ளலாம். கிராமத்தில் 2000 ஸ்கொயர் மீட்டர் நிலம் இருந்தால் இதை நீ ஏழை, இதை நீ அனுபவித்துக் கொள்ளலாம். இது ஒரு நயவஞ்சகமான திட்டங்கள். இதற்காக நாம் சொல்கின்றோம், நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கின்றோம், எடுத்துக் கொடுக்காதே, எண்ணெய் கொடு, அள்ளி கொடுக்காதே, கலந்து கொடு, சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடந்து. இது எங்களுடைய கோட்பாடு, நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. இதை நாம் மக்களிடம் சொல்வோம். எனவேதான் நாம் ஒவ்வொரு வாசகங்களையும் மிக ஆராய்ந்து துல்லியமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் நம்ம கடமை. அடுத்து, நியூ எஜுகேஷன் பாலிசி ஒன்று இருக்கின்றது.
புதிய கல்வி திட்டம். அது என்ன சொல்கிறது? 3 மொழிகளை படிக்க வேண்டும். 5வது வரை பரீட்சை, அதுக்கு பிறகு 3 வருடம் கழித்து ஒரு பரீட்சை, அதுக்கு பிறகு 3 வருடம் கழித்து ஒரு பரீட்சை, அதுக்கு 4 வருடம் கழித்து ஒரு பரீட்சை. இப்படியா பரீட்சை வாழ்நாள் பரிசை தான் எழுதணும். குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிறது. இப்படியாக அது புதிய கல்விக் கொள்கையை நாம் எதிர்க்கின்றோம். நாம் என்ன சொல்கின்றோம்? தாய்மொழியிலே பயிற்சி வைப்போம், தரமான கல்வியை கொடுப்போம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வியுடைய தாய்மொழி, அதுவும் அரசு செலவிலே கொடுப்போம், தரமான கல்வியை கொடுப்போம். இதையும் நாம் சொல்கின்றோம். இதற்காகத்தான் நம்ம ஸ்லோகன் சொல்கிறோம், தாய்மொழி கல்வி என்பதை மிக மிக ஆணித்தரமாக சொல்கின்றோம். நாம் தமிழ் கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் அதுவும். நண்பர்களே, நாம் இப்பொழுது தேர்தலை சந்திக்கப் போகின்றோம். கட்சிகள் வாக்குகளை வாங்குவதற்கு ரெடியாகிவிட்டன, நாமும் வாக்குகளை விற்பதற்கு ரெடியாகிவிட்டோம். ஆனால் இந்த வாக்கு பொதுவாக அப்பா சேர்த்து வச்சா உள்ள சேர்த்து பண்ண சொத்தை வைப்பாங்க, தாத்தா சேர்த்து வச்சா பேர வைப்பாங்க. ஆனால் விலை மதிக்க முடியாத இந்த வாக்கு உரிமையை எப்படி நீங்கள் பெற்றீர்கள்? எப்படி அதை நீங்கள் விற்க துணிந்தீர்கள்? அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இந்த வாக்கு உங்களுக்கு எப்படி கிடைத்தது? இது ஒரு கதையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இது ஒரு சின்ன சம்பவம். அடிமை இந்தியாவிலே முதல் உலகப் போர் நடக்கின்றது. நடந்தவுடன் இந்தியர்கள் நிறைய உதவி செய்யறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு. அப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்றான்? சரி, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்தை அமைச்சுக்கிடுங்க, அவங்களை பார்த்தா அப்பா அம்மா இருக்கு, இன்னொரு தாங்க பிரிட்டிஷ்காரங்க ஏதாவது கோயில் போடான்னு போயிட்டு, சரி உனக்கு ஒரு இரட்டை அரசாங்கத்தை உருவாக்கும். ஜெம்ஸ்போர்ட், மாண்டேன் ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் கொண்டு வராங்க. கொண்டு வந்து 1919 முதலாவது இந்தியா சட்டம் கொண்டு வராங்க. அது வந்து சுதந்திர இந்தியாவில் அடிமை இந்தியா கொண்டு வரும்போது அப்போ அந்த அம்பேத்கர் போறார். அந்த கமிட்டிகள் பேசுகிறார், எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும். எப்படி வேண்டும்? அனைவருக்கும் வேண்டும். வயதில் வருகிற அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். அப்பொழுது 1920 முதல் அந்த ஜெம்ஸ்போர்ட் மாண்டேன் சீர்திருத்தப்படி முதல் தேர்தல் இந்தியாவில் நடக்கின்றது. 1920 தேர்தல் அப்பதான் நீதி கட்சியால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. அப்ப யார் ஓட்டு போடலாம்? எல்லாருக்கும் தெரியும். நிலம் உள்ளவர்கள் ஓட்டு போடலாம், கல்வி உள்ளவர்கள் ஓட்டு போடலாம், டாக்ஸ் கட்டலாம், அவங்க ஓட்டு போடலாம். அப்படிதான் இருந்தது. அப்ப அம்பேத்கர் சொல்லுகின்றார், ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அனைவருக்கும் ஓட்டு உரிமை கொடுக்க வேண்டும். இதில் ஆண்கள் இல்லை, பெண்கள் இல்லை, டாக்ஸ் கட்டுறவர்கள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை, ஏழைகள் இல்லை, கல்வியறிவு உள்ளவர்கள், கல்வி இல்லாதவர்கள் இல்லை. முடிந்தது. 1919 சட்டப்படி 10 வருடம் கழித்து இந்தியாவில் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். அப்பொழுது கமிஷன் வரும், சைமன் கமிஷன். அரசியல் எப்படி இருக்குது இந்தியாவில் பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு கமிஷன். 1929 வரணும். ஆனா ஆட்சி மாற்றம் வருவதனால் சீக்கிரம் அனுப்பிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்பொழுது போராட அம்பேத்கர் அப்பவே சொல்றாரு, எங்களுக்கு வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை கொடு. மிகப்பெரிய போராட்டம். வாக்குரிமை இன்னைக்கு கிடைத்தது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும். அப்பொழுது கமிஷன் அறிக்கைகளை பெற்றுக் கொண்டது. இந்தியாவில் இப்படி பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நாம் வட்டமேற்ற மகனாரை கூட்டி அவர்களுடன் பேசுவோம் என்றார். அப்பொழுதுதான் 1930 வருடத்தில் வட்டமேற்ற மகனாரை கூட்டுகிறார்கள் லண்டனில். எல்லோரும் போகிறார், அம்பேத்கர் போகிறார். அப்பொழுது காந்தி காங்கிரஸ் நிராகரித்து விட்டார். நிறைய ஜெயில போட்டதுனால காந்தி கோச்சுக்கிட்டார். நீங்க ஆளுநர் ஜெயில போட்டு நாங்க எங்க நாங்க வரல. சரி, அம்பேத்கர் போதார். அப்ப கூட யாருக்கு பண்ணணும்? செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த, மதுராந்தகத்தை சேர்ந்த ஒரு பக்கத்துல ஒரு கிராமம்,
அந்த கிராமத்தில் ரெட்டமலை சீனிவாசன் அம்பேத்கர் கோயிக்கிறார். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சரித்திர புகழ் பெற்ற நமக்கு வாக்கு கிடைக்கவில்லை. சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது என்றால் அது நமது செங்கல்பட்டு மாவட்டம். அங்கே பேசுகிறார், ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் தேவை. கல்வி அறிவை பார்த்து நீ ஒரு வாக்குரிமை கொடுக்க முடியாது. கல்வி அறிவுக்கும் புத்திசாலித்தனங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தனி அது குடும்ப தலைவர் கல்வி அறிவு இல்லை என்றாலும் தனக்கு எது நல்லது என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இருக்கிறது அவரிடம், செய்ய முடியும். எனவே கல்வியை பார்த்து நீ கொடுக்காதே. திரும்பி பட்டமேற்ற மாநாட்டில் பேசுறாரு. 1930 பட்டமேற்ற மாநாடு, 1931 நடக்குது, 1932 நடக்குது. 3 பட்டமேற்றாளர்கள் நடந்து அனைத்திலும் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகின்றார், எங்களுக்கு வயது வந்தவர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும். முடிந்து விட்டது. திரும்பி 1932 வாக்குரிமை கமிட்டின்னு ஒரு கமிட்டி வருது இந்தியாவில். அதுதான் லோதியல் கமிட்டி. அந்த கமிட்டியிலும் சென்று கொடுக்கின்றார், எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும். அனைத்து இந்தியர்களுக்கும் வயது வந்த ஆண்கள் பெண்கள் 21 வயது நிறைவேற்றதை கொடுக்க வேண்டும். திருப்பியும் அறிக்கை கொடுக்கின்றார், பேசுகின்றார். முடிந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அரசியல் சாசனம் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அந்த அரசியல் சாசனத்தின் உறுப்பினராக மாறினார் அம்பேத்கர். அடுத்தது அரசியல் சட்ட வரைவு குழு தலைவராக அப்பொழுது எழுதுகிறார், அனைவருக்கும் அடிப்படை உரிமையை சேர்க்கின்றார். அதை அடிப்படை உரிமை, அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வயது அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை என்று எழுதிட்டார், சட்டம் நடக்கிறார். அப்ப விவாதத்துக்கு வரும்போது காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள், நிறைய கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, அறிவுள்ளவர்கள் தான், கல்வி அறிவு பெற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும், மற்றவர்கள் யாரும் வாக்களிக்க முடியாது. அவர்களுக்கு தெரியாது இந்த அரசாங்கத்தை எப்படி கொண்டு வர வேண்டும், எது கொண்டு வர வேண்டும், புரியாதவர்களுக்கு எப்படி நீ வாக்குரிமை கொடுப்பாய். அது சொன்னது யார் என்றால், இந்த குஜராத்திலே 182 அடி உயரத்தில் இருக்கின்றார் என்பது வல்லபாய் பட்டேல். அவர் தான் முழுக்க இருக்கின்றார். அவர் தான் சொன்னார், அம்பேத்கர் உள்ளே வராமல் ஜன்னலை மட்டும் கதவில் மட்டும் கொண்டா, ஜன்னலில் மட்டும் கொண்டா வெண்டிலேட்டரில் கொடுவேன் என்றார். அதே மீறிதான் அவர் நிர்ணய சமைக்க போனார். அது ஒரு பெரிய கதை, வேற காலத்தில் வேற ஒரு சமயத்தில் பார்க்கலாம். வல்லபாய் பட்டேல் எதிர்க்கின்றார், அதையே மீறி சட்டம் வைக்கிறார். அன்று முதல் 1952 வயது வந்தவர்கள் அனைவரும் நாம் வாக்குரிமை பெற்றுக் கொண்டோம், தேர்தலை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். இந்த வாக்குரிமை இவ்வளவு காலம் கடந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் கண்டுபிடித்திருந்ததை, எனவே அதை விற்க முடியுமா, வாங்கத்தான் முடியுமா? இந்த இப்பொழுது ஆட்சியாளர்களுக்கு தெரியாது இந்த வாக்குரிமை எப்படி கிடைத்தது என்று. வாக்குகளை வாங்குபவர்களுக்கும் தெரியாது, விற்பவர்களுக்கும் தெரியாது. இதை நாம் மக்களிடம் சொல்வோம். ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை இதெல்லாம் மிக மிக முக்கியம். இதை நாம் சொல்ல வேண்டும், சொல்லுவோம். எனவே நமது போராட்டங்கள் தொடரும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்வாங்க மாட்டோம். அதற்காக தான் அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட் ஆர்கனைஸ், உன்னிடத்தில் பற்றுவை நம்பிக்கை தளராதே, கல்வி கிளர்ந்தெழுச்சை ஒன்றுபடுத்து, உன்னிடத்தில் நம்பிக்கை கொள், நம்பிக்கை தளராதே என்று அம்பேத்கர் சொன்னார். அதன்படி அம்பேத்கர் வாசகத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், கற்பிக்கின்றோம். நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு கற்பிக்கின்றது, அரசியலை கற்பிக்கின்றோம், சமூகத்தை கற்பிக்கின்றோம், பொருளாதாரத்தை கற்பிக்கின்றோம், இனத்தை கற்பிக்கின்றோம், கிளர்ந்தெழச் செய்கின்றோம். இந்த போராட்டங்கள் ஆரம்பத்தில் நாம் குறிப்பிட்ட போராட்டங்கள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்த போராட்டங்கள். அம்பேத்கரின் உயிரோடு இருந்தால் அண்ணன் சீமானை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பார், இதுதான் என் மகன். அவர் சொன்னதுதான் நிறைவேற்றும் என்று ஒன்றுபடுத்துகிறார். நாம் தமிழர் என்ற ஒரு அச்சிலே ஒரு கையிலே ஒன்றுபடுத்துகின்றார். நம்பிக்கை தளராமல் நடந்து கொண்டிருக்கின்றார். ஆம், நம்பிக்கை தளரவில்லை. 2016 ஓட்டு வாங்குறோம் 1% ஓட்டு, 2019 வாங்குறோம் 3% ஓட்டு, 2021 வாங்குறோம் 6% ஓட்டு, 2024 வாங்குறோம் 8% ஓட்டு ரெகக்னைஸ் ஆகிட்டோம்.
மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டோம். நம்பிக்கை தளராத ஒரு காரணம். உன்னிடத்திலே பற்றுவை, அம்பேத்கர் சொல்லியிருந்தால் உன்னிடத்திலே பற்றுவை. இங்கே நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மனிதனின் தன்னிடத்தில் பற்று வைக்க உறுதி அளிக்கின்றது. எனவேதான் அம்பேத்கர் வழியில் எப்படி சொல்றது, இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை இந்த மக்களுக்காக போராடினவர், இந்த மக்களுக்காக வாக்குரிமை வாங்கி கொடுத்தவர். அங்கே ஈழத்திலே நமது சகோதரர் எப்படி பிரபாகரன் ஐயா அவர்கள் போராடினார்களோ அதே மாதிரி இங்கே பாராளுமன்றத்திலே நமது அம்பேத்கர் அவர்கள் போராடினார்கள். அண்ணன் அவர்கள் அந்த 2 பேரும் 2 கண்களாக வைத்து இன்று மாபெரும் ஒரு புரட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த புரட்சியின் வடிவிலே வெற்றி அடைவோம், கோட்டை நோக்கி செல்வோம் என்று கூறிக்கொண்டு, எனது வெற்றி அல்ல, இது நமது வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, திருப்பூர் மக்களின் வெற்றி. கேட்கலாம், வெளியூர்ல இருந்து வந்திருக்க இந்த கேண்டிடேட்டா கேட்கலாம், கேட்பாங்க. வெளியூருக்காக கேண்டிடேட் சரி, வெளியூர் கேட்டானா 300 கிலோமீட்டர் எனக்கும் என்னுடைய ஊருக்கும் இதுக்கும் 300 கிலோமீட்டர் ஒரு. நான் இப்படி 3000 கிலோமீட்டருக்கு அந்த போய் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் அமைப்பு. எனவே 3000 கிலோமீட்டருக்கு தாண்டி, மொழி தாண்டி, மாநிலம் தாண்டி, பல தடைகளை தாண்டி அங்கே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடிகிறது. எனக்கு சொந்த மாநிலத்தில், தமிழ் பேசும் மாநிலத்தில் நான் சட்டசபை உறுப்பினர் ஆக முடியாத என்ற கேள்வியோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.